எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல நவம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நவம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசை வென்றவர் யார்? ஆன்சர் டேவிட் சாலே. அடுத்து, பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? ஆன்சர் 67% வாக்குகள் பதிவாயிருக்கு. எங்கு கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் விருதுநகர். புனத் சங்சு 2 நீர்மின் நிலையம் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பூடான். மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை இடையே நடைபெறுகிறது. ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் மும்பை. தேசிய கல்வி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 11ஆம் தேதி. ஈஸ்வரி பிரதாப் சிங் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நவம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் 17 ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக. நெக்ஸ்ட் குரூப் 1 பேட்ச் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் டாபிக். யுனெஸ்கோவின் 12வது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இந்த யுனெஸ்கோவுடைய தலைமை இயக்குநராக ஏற்கனவே அட்ரே அசோல இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே அடுத்து நெக்ஸ்ட் தலைமை இயக்குநராக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் காலித் எல் எனனி. ஸோ இவங்க வந்து எகிப்து நாட்டை சேர்ந்தவர் தான் காலித் எல் எனனி. யுனெஸ்கோவுடைய 12வது தலைமை இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் தான் இந்த காலித் எல் எனனி. இவருக்கு முன்னாடி பொறுப்புல இருந்தவங்க அட்ரே அசோலே. அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதை அடுத்து புதிய தலைமை இயக்குநரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா 174 வாக்குகள்ல மொத்தமா 172 வாக்குகளை பெற்று காலித் எல் எனனி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர். 4 இயர்ஸ்க்கு இந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அட்ரே அசோலோட பதவிக்காலம் நவம்பர் 15ஓட நிறைவு பெறுது. அடுத்து யுனெஸ்கோ பத்தி பார்த்தோம்னா இது 1945 நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல தான் இதோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து ரீசன்ட் நியூஸ். ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஆசியா மற்றும் பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவுடைய இணை தலைவராக இப்போ ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையுடைய டைரக்டர் ஜெனரலாக பிரவீர் ரஞ்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்எஃப் விமான பிரிவுல முதல் பெண் விமான பொறியாளராக பாவனா சௌதரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக ஐசரி கே கணேஷை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த ரீசெண்டா தேர்தல் வீரர் நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியானது வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ்ல ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குவாஹாத்தி. ஸோ அசாம் மாநிலத்தின் குவாஹாத்தில இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நவீன நதி படகு முனையமானது அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடல்ல பாத்தீங்கன்னா துறைமுகம் இருக்கும். அந்த துறைமுகத்துல வந்து சரக்கு பெட்டக முனையமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா நதியின் குறுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு முனையமானது அமைச்சிருக்காங்க, படகு முனையம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க அப்படின்னா குவாஹாத்தில. இது எந்த மாநிலம்? அசாம் மாநிலத்தின் குவாஹாத்தில தான் இந்த படகு முனையம் அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. இதை நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. So Assam set to witness India's first river terminal in Guwahati. குவாஹாத்தில முதன் முறையாக ஒரு நதியில படகு முனையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த நதியின் குறுக்கே அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டா 304.95 கோடி செலவாயிருக்கு. இதை யார் அமைச்சிருக்கா அப்படின்னா அசாம் உள்நாட்டு நீர் போக்குவரத்து மேம்பாட்டு சங்கம் தான் இந்த ஒரு படகு முனையத்தை அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட்
இந்தியாவில ஃபர்ஸ்ட் குழந்தை திருமணம் இல்லா மாவட்டமாக பலோட் மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாட்டிலேயே பாத்தீங்கன்னா முதன்முறையாக ஏஐ கட்டுப்பாட்டு மையம்ங்கிறத ஆந்திரால அமைக்கிறாங்க. உலகின் மிக உயரமான சாலை லடாக்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் உயிரி வங்கியானது தெலுங்கானால அமைச்சிருக்காங்க. நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில பதிக்கக்கூடிய சூரிய மின் தகடுகள்ங்கிறது வாரணாசில அமைக்கப்பட்டிருக்கு. நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஹரியானால இயக்க போறாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகால விஜயநகர்ல தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பசுமை ஹைட்ரஜன் ஆலை அப்படிங்கறது நிறுவியிருக்காங்க. அதாவது அது என்ன பசுமை ஹைட்ரஜன் ஆலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் மூலமாக நம்ம மின் உற்பத்தி செய்யறது, எரிசக்தி உற்பத்தி செய்யறதா ஹைட்ரஜன் ஆலைன்னு சொல்றோம். அது என்ன பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னா, இதுல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நீரார் பகுப்பு முறையில உருவாக்கப்படுகிறது, பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த ஆக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா என்ன எனர்ஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சோலார் எனர்ஜி, அப்புறம் நீர் ஆற்றல், காற்றாற்றல், இந்த மாதிரி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கொண்டுதான் இந்த மின்னார் பகுப்பு அப்படிங்கிறது செய்யப்படுது. ஸோ இதுல எந்த ஒரு கரிமல வாயுவும் பசுமை இல்ல வாயுக்களும் ரிலீஸ் ஆகிறதுனால அதை நம்ம பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ JSW அப்படிங்கிற நிறுவனம் தான் பசுமை ஹைட்ரஜன் ஆலை அமைச்சிருக்காங்க. ஸோ எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடகால விஜயநகரத்துல அமைச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலைய இந்த JSW எனர்ஜி நிறுவனம் அப்படிங்கறத அமைச்சிருக்கு. ஸோ இந்த ஆலையை வந்து எந்த திட்டத்தின் கீழ் அமைச்சிருக்காங்கன்னா, தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம், அப்புறம் PLI திட்டத்துடைய பகுதி 1 கீழ் தான் அமைச்சிருக்காங்க. தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது 2023 ஜனவரி 4 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை, ஹைட்ரஜன் எரிசக்தி உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட்னா, 2030க்குள்ள ஒவ்வொரு வருஷமும் 5 மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி திறனை கொண்டு வரணும். ஒவ்வொரு வருஷமுமே நம்ம 5 மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய திறனானது இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான், அந்த டார்கெட்ல தான் இந்த மிஷன்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. பசுமை ஹைட்ரஜன்னா எப்படி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நீரை வந்து மின்னார் பகுப்பு செஞ்சு ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுது. அதுல வந்து எதை யூஸ் பண்றாங்க அந்த மின்னார் பகுப்புக்கு அப்படின்னா, சூரிய ஆற்றலையும் காற்று ஆற்றலையும் பயன்படுத்தி தான் இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ அதனாலதான் இதை பசுமை ஹைட்ரஜன் சொல்றோம். ஏன்னா பசுமை இல்ல வாயுக்கள் ரிலீஸ் ஆகல இந்த ஒரு செயல்பாடுல. அடுத்த ரீசன் நியூஸ். நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை ஹரியானால அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வித்தல் ராவ் VK பாட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மகாராஷ்டிரால அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில ஃபர்ஸ்ட் தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை கர்நாடகால அமைச்சிருக்காங்க. உலகிலே முதன்முறையாக மூங்கில் மூலமாக எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைங்கிறது அசாம்ல அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. டேஷ் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஆன்சர் 50,000 ரூபாய். நம்ம நான் முதல்வன் திட்டம்னு சொல்லி பார்த்திருப்போம். மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து திறன் பயிற்சி அளிச்சு அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளானது பெற்று தரப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த ஸ்கீம்ல தான் UPSC மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து அதிகமா தேர்ச்சி பெறணும், UPSCல தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு எக்ஸாம் மாதிரி நடத்துவாங்க. அந்த எக்ஸாம்ல இந்த UPSC ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள்லாம் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்றதுல ஒரு 1000 மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ண ஒரு 1000 மாணவர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா 7,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ப்ரிலிம்ஸ்ல தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பாங்க மந்த்லி. அதுக்கப்புறம் அதுல மெயின்ஸ்லயும் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும். இப்ப ஏன் இதை பத்தி பாக்குறோம்னா, இப்ப UPSC மெயின்ஸ் தேர்வுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 155 மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க இந்த 50,000 உதவித்தொகைக்காக அவங்க என்ன பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். ஸோ UPSC எக்ஸாம்ல நேர்முக தேர்வுக்கான பயிற்சியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க 50,000 ரூபாய் பெறுவாங்க. 1000 மாணவர்கள் சூஸ் பண்ணி அதுல முதல் நிலை பிரிலிம்ஸுக்காக ஒரு 10 மாசத்துக்கு 7,500 7,000 சொல்லிட்டேன் 7,500 கொடுக்குறாங்க. பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. மெயின்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க. அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் கோவளம் கடற்கரை தொடர்ச்சியாக எத்தனையாவது ஆண்டாக நீலக்குடி சான்றிதழை தக்க வைத்துக் கொண்டுள்ளது?
ஆன்சர் 5வது ஆண்டாக. ஸோ நீலக்கொடி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கோவளம் கடற்கரைக்கு 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த கடற்கரைக்கு தூய்மையான கடற்கரை தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த சர்டிஃபிகேட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டென்மார்க்ல. அந்த சர்டிஃபிகேட் 2021 கொடுத்துறாங்க. அது ஒவ்வொரு வருஷமே செக் பண்ணி ரினியூ பண்ணுவாங்க. ஸோ அதுல இந்த வருஷமும் கோவளம் கடற்கரை வந்து அந்த நீலக்கொடி சான்றிதழை தக்க வைத்து கொண்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பீச், ஒரு கடற்கரை வந்து நீலக்கொடி சான்றிதழை பெற்றது அப்படின்னா அது இந்த கோவளம் கடற்கரை தான். இப்போ 5வது ஆண்டாக அந்த நீலக்கொடி சான்றிதழை தக்க வைத்துக் கொண்டிருக்கு. எப்போ கொடுத்திருப்பாங்க இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட்னா 2021 செப்டம்பர் மந்த் 21 கொடுத்திருப்பாங்க. யார் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட்டை கொடுக்குறா அப்படின்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த FEE அப்படிங்கிற அமைப்பு, அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சார்பில் தான் இந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. எதன் அடிப்படையில இந்த ஒரு பீச்சுக்கு வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா ஒரு 33 அளவுகோல்கள் பாக்குறாங்க. அது தூய்மையான கடற்கரையா, பாதுகாப்பான கடற்கரையா, அங்கே வந்து சுற்றுச்சூழல் கல்வி வழங்கப்படுகிறதா, அங்கங்கே போர்டு வச்சு இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுச்சூழல் கல்வியை அங்கே கற்பிக்க முடிகிறதா அதை பாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீரோட தரம் பாக்குறாங்க, கழிவு மேலாண்மை, நிலையான உள்கட்டமைப்புலாம் அந்த பீச்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 அளவுருக்களின் அடிப்படையில தான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் அப்படிங்கிறது டென்மார்க்னால கொடுக்கப்படுது, வழங்கப்படுகிறது. அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம், தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது? ஆன்சர் நவம்பர் 15. ஸோ இந்த வருஷம் நவம்பர் 15 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்காக 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கும் திட்டமானது தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அனைத்து மாநகராட்சிகளையும் தொடங்க போறாங்க. ஃபர்ஸ்ட்ல இப்போ சென்னை மாநகராட்சியில தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நவம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பாங்க. ஸோ தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த 3 வேளை சாப்பாடு அவங்க சாப்பிட்றதுங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையிலையும் அவங்களுக்கு இலவசமா உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க சென்னை மாநகராட்சியில நவம்பர் 15. ஸோ அதன்படி 29,000 தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக 550 இடங்கள்ல உணவு வழங்குவதற்கு ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வின்பாக்ஸ் என்பது கீழ்கண்ட எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் வந்து அந்த நேம்லயே இருக்கும், வின்பாக்ஸ் அப்படிங்கிற நேமே பாருங்க, வியட்நாம் இந்தியா பைலேட்டரல் எக்ஸசைஸ், அதுதான் நம்ம வின்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே தான் இந்த வின்பாக்ஸ் அப்படிங்கிற பயிற்சியானது நடத்தப்படுது. இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ், ராணுவ பயிற்சி. இப்போ இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியட்நாம்ல ஹனோயில நடக்குது. ஸோ இந்த வருஷம் நடத்துறது 6வது பதிப்பு. ஸோ இந்த வருஷம் 6th எடிஷன் நடக்குது. வியட்நாம்ல ஹனோயில தான் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு. நவம்பர் 11 நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரீசன்ட் நியூஸ், சமீபத்தில் நம்ம பார்த்த பயிற்சிகள் பார்த்தோம்னா மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடத்தப்படுது. மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி இது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நடத்தப்படுது. நெக்ஸ்ட் மலபார் பயிற்சி, இது குவாட் நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் மலபார் பயிற்சி. குவாட் நாடுகள் அப்படின்னா என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 4 நாடுகள் சொல்லியிருப்போம், அது எந்தெந்த நாடுகள்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நடக்கிறது 29வது மலபார் பயிற்சி. எங்க நடக்குதுன்னா அமெரிக்கால குவாம்ல நடக்குது. அடுத்து இந்திய ராணுவம் பாத்தீங்கன்னா பாலைவன போர் சூழ்நிலைகள்ல இந்த ட்ரோன் சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாயு சமன்வய் 2 அப்படிங்கிற பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ், மாரு ஜுவாலா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெய்சால்மர். ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர்ல தான் இப்போ மாரு ஜுவாலா பயிற்சிங்கிறது நடந்திருக்கு. நம்ம ரீசெண்டா திரிசூல் பயிற்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த திரிசூல் பயிற்சியோட ஒரு பகுதியாக ஜெய்சால்மர்ல, ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர்ல இந்த மாரு ஜுவாலா அப்படிங்கிற பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்திய ராணுவம். ஸோ இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துடைய தெற்கு கட்டளை சார்பில் தான் இந்த பயிற்சி நடத்தப்படுது. இதுல சுதர்ஷன் சக்ரா படைப்பிரிவு அதிகாரிகள் வந்து பங்கேற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விஜய் சஹாரே. ஸோ விஜய் சஹாரே தலைமையில டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் நியூஸ்ல கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திருப்போம்.
அதுல என்னன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து திடீர்னு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இது பயங்கரவாதிகளோட ஒரு நடவடிக்கையா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சந்தேகிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதை ஆய்வு செஞ்சதுல மருத்துவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஹரியானா ஸ்டேட்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு, அதை சேர்ந்த ஒரு 3 மருத்துவர்கள்ட்ட சந்தேகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அந்த கார் வெடிப்புல அங்க டிரைவரா இருந்திருப்பாங்களே அவரும் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக விஜய் சஹாரே தலைமையில ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க, 10 பேர் கொண்ட குழு. இவர் யாருன்னா தேசிய புலனாய்வு முகமையுடைய டைரக்டர் ஜெனரல் தான் இந்த விஜய் சஹாரே. ஸோ இவர் வந்து 1996ஆம் ஆண்டு ஐபிஎஸ் ஆபீசர். 1996ஆம் ஆண்டு கேரள கேடரை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். லாஸ்டா மும்பை தாக்குதல் நம்ம பார்த்திருப்போம் 2008. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்தூர், அதாவது பெஹல்காம் அட்டாக்னால அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். மும்பை தாக்குதல் இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் தான். கடல் வழியாக ஒரு படகு மூலமாக நுழைஞ்சு மும்பைல பாத்தீங்கன்னா 2008 தாஜ்மஹால் ஹோட்டல், அப்புறம் ஓப்ராய் ட்ரைடன் ஹோட்டல், சத்ரபதி சிவாஜி ரயில் சொல்லிட்டு ஒரு 12 இடங்கள்ல ஒரே டைம்ல வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கூட இதை பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த டெல்லி சம்பவம் அப்படின்னும் கருதப்படுது. நெக்ஸ்ட் இண்டெக்ஷன் ரிப்போர்ட். இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2025-26ஆம் நிதியாண்டில் 2வது காலாண்டில் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் 5.2%. வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த நிதியாண்டுல 2வது காலாண்டு. அதாவது நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலாண்டு எதை சொல்லுவோம், நம்ம ஏப்ரல் டு ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் உள்ளது முதல் காலாண்டு. அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இதுதான் நம்ம 2ஆம் காலாண்டுன்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் குவார்டர் 2ஆம் காலாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய வேலையின்மை விகிதம் 5.2% இருக்குன்னு சொல்லிட்டு NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகமானது கணிச்சிருக்கு. இதுக்கு முந்தைய காலாண்டுல வந்து அது 5.4% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு 0.2 குறைஞ்சு 5.2% வேலையின்மை விகிதம் இருக்கு. இதுல அதிகமா வேலையின்மை விகிதத்தை கொண்ட மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் 8.9% இருக்கு. அதுக்கடுத்து ஆந்திர பிரதேச மாநிலம், அதுக்கடுத்து கேரளா. இந்த மாநிலங்கள் வரிசையாக இருக்கு அடுத்தடுத்து. எதை வச்சு இவங்க எந்த ஏஜ் கேட்டகரி இதுல கவுண்ட்ல எடுத்திருக்காங்கன்னா 15 அதுக்கு அதிகமான வயதுக்கு உட்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, வயது உள்ளவங்க, அவங்கள்ட்ட வேலையின்மை எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சுதான் இந்த வேலையின்மை விகிதத்தை தேசிய புள்ளி விவர அலுவலகமானது ரிலீஸ் பண்ணிருக்கு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சேனல்ல GS பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, Group 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மந்த்துக்குமே மந்த்லி PDF கொடுக்குறோம். அக்டோபர் ரெடியா இருக்கு, அக்டோபர் வரைக்கும் பை பண்றவங்க பை பண்ணிக்கலாம். கீழே டீடைல் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். யுனெஸ்கோவின் 12வது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் காலித் எல்-என்-என்-இ. அடுத்து இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குவாஹாத்தி. இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறும் முதன்மை மாணவர்களுக்கு டேஷ் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஆன்சர் 50,000 ரூபாய். தமிழ்நாட்டின் கோவளம் கடற்கரை தொடர்ச்சியாக எத்தனையாவது ஆண்டாக நீலக்குடி சான்றிதழை தக்க வைத்துக் கொண்டுள்ளது? ஆன்சர் 5வது ஆண்டு. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது? ஆன்சர் நவம்பர் 15ஆம் தேதி. வின்பாக்ஸ் என்பது கீழ்கண்ட எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் வியட்நாம். மாரு ஜுவாலா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெய்சால்மர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விஜய் சஹாரே. இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2025-26ஆம் நிதியாண்டில் 2வது காலாண்டில் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் 5.2% குறைந்துள்ளது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.